ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தக்காளி சாதம் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாமா? தக்காளி சாதம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இதுக்காக ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி 10 பல் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரே ஒரு க்ரீன் சில்லி எடுத்தால் போதும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நல்லா சூட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்டியாக வரும். அதே மாதிரி ஆனியன் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு சாப்பாடு மட்டும் இல்லை, எல்லா டிஷ்ஷுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எந்த டிஷ்ஷில் ஆட் பண்ணிங்கனாலும் ஆனியன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரே ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணால் போதும். ஏன்னா க்ரீன் சில்லியோட டேஸ்ட் வந்து அந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான், இல்லைன்னா அந்த டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக வந்துடும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற எல்லா வெங்காயத்தையும் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி வேண்டியதில் பூண்டு மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதாவது தக்காளி சாதம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இந்த 1 part தக்காளி சாதம் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் குருமிளகு இடித்து வச்ச பவுட்ரு வேணால் குருமிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அன்னாசி பூ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கிராம்பு ஒரு 4 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் to 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சாப்பாட்டில் சோம்பெல்லாம் முன்னாடி போடுவோம். ஏன் பின்னாடி போடுறோம் அப்படின்னா அது கருகிரும், அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இப்போது அதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும். அதுக்காக இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 1 part தக்காளி சாதம் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் இது வெறும் அப்பளம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சைட் டிஷ்ஷாக. அதுக்கப்புறம் இப்போ நான் இது வந்து ஒரு 2 to 3 பேத்துக்காக செஞ்சுருக்கேன். ஒரு 5 தக்காளி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அரைச்சி வச்சுக்கோங்க. வணக்க வேண்டாம், அரைச்சி வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் கலரில் வரணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி அதையும் நல்லா ஒரு மாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம காஷ்மீர் சில்லி போட்டுக்கணும். காஷ்மீர் சில்லி வந்து நிறைய வேண்டாம், 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நமக்கு வரணும். இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த யூஸ் பண்ணுற அந்த குக்கர்லேயே வந்து அந்த மூடியை போட்டு ஒரு 5 to 6 minutes வச்சிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். நம்ம தக்காளி சாதம் எத்தனையோ வெரைட்டி பார்த்துருக்கலாம், பட் இந்த தக்காளி சாதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நமக்கு சால்ட் எதாவது வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சால்ட் இது வரை ஆட் பண்ணலை, அதனால் சால்ட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சால்ட்டு போடும்போது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா அரிசி கழுகி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து அந்த பச்சை வாசனைலாம் போனால் தான் உங்களுக்கு அந்த தக்காளி சாப்போட ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி வந்து கழுகி வச்சுருக்கோம். நான் ஒரு 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் கலவாக தான் உங்களுக்கு இப்போ குவான்டிட்டி சொல்லியிருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அரிசி கழுகி விட்டதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே நீங்கள் உடையாமல் கிண்டி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமும் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி அது அந்த நெய் வந்து தண்ணியில் அப்படி கரையிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 லெமன் எடுத்து நீங்கள் அதை அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு ஃபுல்லாக வேண்டாம், ஒரு 1/2 லெமனில் ஒரு 2-3 ட்ராப் வர மாதிரி மட்டும் பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ நீங்கள் சால்ட்டு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் மூடி ஒரு 3 to 4 விசில்ஸ் விட்டுட்டு எடுத்திங்கன்னா 1 part தக்காளி சாதம் ரெடி. இது அப்பளம் வச்சு சாப்பிட பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த டிஷ் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் சைட் டிஷ் வந்து ஃபிஷ்ஷு எக்கெல்லாம் இருக்குது. பட் எனக்கு அப்பளம் வச்சு சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.